ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த காய வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். பொரி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டும் தான் பறிச்சிருக்கோம். இதை வந்து நல்லா நீல வாக்கில், கத்திரிக்காய் நீல வாக்குலையும் வெண்டைக்காவை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுங்க. பாத்திரம் நல்லா சூடுனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளியும் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த வெங்காய தக்காளி வதக்கும் போது நல்லா தோண்டு வதங்குற அளவுக்கு நல்லா அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் போல் வதக்குனா இந்த மாதிரி நல்லா தோண்டு வரும். இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்களை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காவும் அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கும் போது அந்த கொழப்பு வந்து சீக்கிரமாக இதுவாகிடும் வெண்டைக்காயில் இருக்கிறது. ரொம்பவே சிம்பிளான குழம்பு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வைக்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் தான் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ, பீன்ஸு, கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு. இது கூட பச்சை பட்டாணி, எது உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தட்லேயே செஞ்சுக்கலாம். எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த காய் தான் சேர்த்துக்கணும்னு இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு குழம்பு தூள் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒன்று சேர வந்து அந்த காய் வந்து சீக்கிரமாக வதங்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்திருக்கும். குழம்பு நல்லா சுண்டியும் இருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சேர்த்துருந்த காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 2 பத்த தேங்காவையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சியும் சேர்த்துங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுனா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த காய்களை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். அதில் போட்டிருக்க அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.